Hi friends, this is Shobha from Krishobha Academy. இன்னைக்கு நம்ம லைன் பை லைன் சேனல்ல என்ன லெசன் பார்க்க போறோம் அப்படின்னா ஹிஸ்டரியில லெசன் 32 தான் பார்க்க போறோம். இதுவுமே நமக்கு வந்து ஸ்கெடியூல் 2ல கொடுத்திருக்க ஒரு டாபிக் அட்வென்ட் ஆஃப் அரப்ஸ் அண்ட் டர்க்ஸ். இந்த லெசன்ல தான் வந்து நமக்கு ஃபவுண்டேஷன் ஆஃப் டெல்லி சுல்தானேட் இருக்கு. டெல்லி சுல்தானேட் வந்து இந்த லெசன்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10.2ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதுல இருந்து எடுத்துக்கூடிய அதுல இருந்து கம்ப்ளீட்டா நோட் பண்ண இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு காமிக்க போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயுமே வந்து அந்த 10.2ல இருந்து தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்ஸும் நம்ம புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். சோ இந்த லெசன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து நியூ ஹிஸ்டரி புக்ல வந்து வால்யூம் 2ல வந்து உங்களுக்கு இருக்கு. யூனிட் நம்பர் என்னன்னா யூனிட் நம்பர் 10. ஓகேங்களா? ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन போலாம். Who ascended the throne in Delhi with his father-in-law, Iltmis remaining a threat to him for the next 10 years? யாருன்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். ஓகேங்களா? நெக்ஸ்ட், the three important rulers of slave dynasty யார் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா குதுபுதீன் ஐபக், இல்துமுஷ் அண்ட் பால்பன். இவங்க மூணு பேர் தான் இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி. நெக்ஸ்ட், a Turkish general from Afghanistan assisted him in conquering Bihar and Bengal. யாருன்னு பாத்தீங்கன்னா முகமது பின் பக்தியார் கல்ஜி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், குதுபுதீன் ஐபக் ரூல்டு ஃப்ரம் எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆட்சி ஆண்டாங்க அப்படின்னா 1206ல இருந்து 1210 வரைக்கும். நெக்ஸ்ட், குதுபுதீன் ஐபக் ரெயின் ஃபார் 4 years. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அண்ட் ஹி இஸ் டைட் இன் எப்பன்னு பாத்தீங்கன்னா 1210 லாகூர்ல இறந்துட்டாங்க. நெக்ஸ்ட், இல்துமிஷ் வந்து எந்த ஆண்டுல இருந்து ரூல் பண்ணாங்க அப்படின்னா 1210ல இருந்து 1236 வரைக்கும் அவங்க ரூல் பண்ணாங்க. நெக்ஸ்ட், சுல்தானேட் பீரியட்ல வந்து அவங்க 2 பேசிக் காயின்ஸ் வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதாவது இன்ட்ரோடக்ஷன். அது என்னென்ன காயின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா copper and silver tanka. ஓகேங்களா? நெக்ஸ்ட், the monarch was succeeded by a son, a doctor Sultana Raizia, another son and a grandson with all within 10 years. Finally by his youngest son யாருன்னு பாத்தீங்கன்னா நாசிர் அல்தீன் முகமது 2. அவங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா 1246ல இருந்து 66 வரைக்கும். நெக்ஸ்ட், in 1254 Dash a junior newly purchased a slave in Iltutmish reign and now the commander of Shivali territories in the northwest seized Delhi. யாருன்னு பாத்தீங்கன்னா லூக் கான். ஓகேங்களா? லூக் கான். நெக்ஸ்ட், 10th question பாருங்க. Iltutmish took the title of என்ன டைட்டில்னு பாத்தீங்கன்னா நாயிப் ஐ முல்க், the deputy of the realm, seizing the throne as Sultan Ghiyas al-Din Balban in 1266. நெக்ஸ்ட், பால்பன் ரூல்டு ஃப்ரம் எப்பத்துல இருந்து எப்ப ஆண்டாங்கன்னா 1265ல இருந்து 1287 வரைக்கும். 12th question பாருங்க. The Rajput Jamindars had set up fort and defeat the orders of the Sultan. Next, Dash, a son of Balban, was Tripurian appointed the governor of Bengal, who carved out an independent kingdom after the death of Balban. யாருன்னு பாத்தீங்கன்னா புக்ரா கான். Next, the frontier regions were strengthened with garrisoning of forts at எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பத்திண்டா, சுனம், சம்மனா. அப்புறம் 15th question பாருங்க. Hulagu Khan reciprocated this gesture by sending a goodwill mission to Delhi in the year of 1259. Next, Balban fell ill and died in the year of எப்பன்னு பாத்தீங்கன்னா 1286. அதுக்கப்புறமா கல்ஜி டைனஸ்டி வந்தது. நெக்ஸ்ட், ஸ்லேவ் முடிஞ்சோடனே கல்ஜி வந்தது. கல்ஜி டைனஸ்டில பாருங்க ஜலாவுதீன் கல்ஜி வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டிருக்காங்கன்ட்டு 1290ல இருந்து 1296 வரைக்கும். Who the commander of the army emerged supreme? யாருன்னா மாலிக் ஜலாவுதீன் கல்ஜி. நெக்ஸ்ட், who was appointed governor of Kara, invaded Malwa and this campaign yielded a huge booty? யாருன்னா அலாவுதீன், a nephew, son-in-law of Jalaluddin Khalji. ஓகேங்களா? அலாவுதீன் கல்ஜியோட ரூலிங் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1296ல இருந்து 1316 வரைக்கும். When Mughals stormed Delhi, the army sent to Alauddin succeeded in driving them back in the year of 1298. Next,
The last major Mongol incursion took place in the year of 1307 to 1308. The first target in the peninsula was Devagiri. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா Western Deccan, in the Western Deccan. Next, Alauddin sent a large army of commanded by Malik Kafur in 1307. எதை capture பண்றதுக்குன்னா Devagiri fort. Next, Devagiri Patraparutradeva, Kakatiya ruler of Warangal in the Telangana region, was defeated in the year of 1309. Next, in which year Hosala ruler Veera Balala III surrendered all his treasures to Delhi forces? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1310. Next, in which year the Muslim governor of Madurai Jalaluddin Hasan Shah threw off his allegiance to Delhi kingdom and declared his independence? எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1335, 1335. Next, who collected land taxes directly from the cultivators? யாருன்னு பாத்தீங்கன்னா Alauddin. Next, who set up the postal system to keep in touch with all parts of the sparkling empire? யாருன்னு பாத்தீங்கன்னா Alauddin தான். Who was the first sultan to pay his soldier in cash rather than giving him a share of booty? அதுவுமே யாருன்னு பாத்தீங்கன்னா Alauddin தான். Alauddin nominated his eldest son யாருன்னா Khirs Khan as his successor. ஓகேங்களா. Next, Ghazi Malik, a veteran of several campaigns against the Mongols, ascending the throne of Delhi in 1320 as Ghiyasuddin Tughlaq. Next, first slave dynasty முடிஞ்சது, அதுக்கப்புறமா கல்ஜி dynasty முடிஞ்சது. Next, யார் டைனஸ்டினா துக்ளக் dynasty. ரூலிங் ஆஃப் துக்ளக் டைனஸ்டி எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த கல்ஜி டைனஸ்டி முடிஞ்சதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. எப்ப பிகின் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1414. lasted until 1414 வரைக்கும். ஜியாசுதீன் துக்ளக் வந்து எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஆண்டாங்க அப்படின்னா 1320ல இருந்து 1324 வரைக்கும் அவங்க ஆண்டிருக்காங்க. எப்ப ஜியாசுதீன் வந்து டைட் ஆயிட்டாங்கன்னா 1325ல அவரு டைட் ஆயிட்டாரு. Next, Muhammad Tughlaq attempts to shift the capital from Delhi to Devagiri in Maharashtra, which he named as Daulatabad. ஓகேங்களா. அதுக்கப்புறமா அவர் கம்யூனிகேஷன்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால again he shifted his capital to Delhi. ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், Firoz Tughlaq ruled from 1351 to 1388 வரைக்கும் அவர் ரூல் பண்ணிருக்காரு. Who was the youngest brother of Ghiyasuddin Tughlaq? யாருன்னா Firuz father Rajab. ஓகேங்களா. Firuz son recommended by Muhammad's friend Khan-i-Jahan was a merry child. Next, who had a genuine concern of the slaves and established a separate government department to attend to their welfare? யாருன்னா Firuz. 41 question பாருங்க. A major military campaign of Firuz period was against Sindh 1362. நெக்ஸ்ட், ஃபிரோஸ் எந்த வருஷம் இறந்துட்டாங்க அப்படின்னா 1388ல ஃபிரோஸ் வந்து இறந்துடுறாரு. நெக்ஸ்ட், ஆஃப்டர் மேக்கிங் ஃபிரோஸ் சன் ஃபாத் கான் அண்ட் கிராண்ட்சன் ஜியாசுதீன் as a joint ruler of Delhi Sultanate, அவர் இறந்த பிறகு ஃபாஸ் கானையும் கிராண்ட்சனையுமே வந்து ஜாயிண்ட் ரூலர் ஆஃப் டெல்லி சுல்தானேட்கா மாத்திடுறாங்க. நெக்ஸ்ட், லாஸ்ட் துக்ளக் ரூலர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நசீருதீன் முகமது ஷா, whose reign witnessed the invasion of Timur from Central Asia. So 1412 வரைக்கும் துக்ளக் டைனஸ்டி வந்து ஆயிருக்கு. அதோட லாஸ்ட் ரூலர் யாருன்னு பாத்தீங்கன்னா நசீருதீன் முகமது ஷா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், துக்ளக் டைனஸ்டி முடிஞ்சோடனே சயித் அண்ட் லோடி டைனஸ்டி வருது. சயித் அண்ட் லோடி டைனஸ்டி எது வரைக்கும் போச்சு அப்படின்னா 1526 வரைக்கும் அந்த டைனஸ்டி வந்து வந்துச்சு. சயித் டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ண இயர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1414ல இருந்து 1451 வரைக்கும். லோடி டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ண வருஷம் வந்து 1451ல இருந்து 1526 வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைனஸ்டி வந்து நம்மளது வந்து ஸ்லேவ் டைனஸ்டி, செகண்ட் டைனஸ்டி வந்து கல்ஜி டைனஸ்டி, தேர்ட் வந்து துக்ளக் டைனஸ்டி. துக்ளக் டைனஸ்டி முடிஞ்சோடனே சயித் அண்ட் லோதி டைனஸ்டி. ஓகேங்களா. லோடி டைனஸ்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை யாருன்னு பாத்தீங்கன்னா பலோல் லோடி. எந்த வருஷம் பாத்தீங்கன்னா அவர் ஆண்ட வருஷம் என்னன்னா 1451ல இருந்து 1489 வரைக்கும் அவர் ஆண்டிருக்காங்க லோதி டைனஸ்டி. ஓகேங்களா. whose reign witnessed the conquest of யாருன்னு பாத்தீங்கன்னா ஷாரி கிங்டம் பெங்கால். ஓகே,
Who shifted the capital from Delhi to Agra in 1504? யாருன்னா சிக்கந்தர் லோடி. அவரோட ஆட்சி காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1489ல இருந்து 1517 வரைக்கும் அவர் ஆண்டிருக்காரு. சோ லோதி டைனஸ்டியோட ஃபர்ஸ்ட் லோடி யாருன்னு பாத்தீங்கன்னா பலோல் லோடி. அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சிக்கந்தர் லோடி. ஓகேங்களா. Next, fiscal claims of hereditary intermediaries are called now known as Chowdhuries. Next, the village headman was drastically curtailed as courts. Two little known figures who played a part in transmitting the southern bhakti and monotheism to northern India were Ramdev of Maharashtra. Next, Firoz Tughlaq built a large madrasa at enga pathina Delhi la. Next, the most famous Chishti saint yarana Sheikh Nizamuddin offered a classical exposition of Sufism. Okay, next, the sultans did not alter many of the social institutions inherited from Indian feudalism. Next, Gujaratis and Tamil nominated as a sea trade. Okay, next, Hindu Multanis and Muslim Khurasanis, Afghans and Iranians dominated the overland trade with Central Asia. Next, which technology evolved by Chinese and learned by the Arabs were introduced in India? எந்த டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் மேக்கிங் டெக்னாலஜி. ஓகேங்களா. நெக்ஸ்ட், டேஷ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பெங்கால் பை த 15th century. எதுனா செரிகல்ச்சர். நெக்ஸ்ட், 60th question பாருங்க. உதுக்புதீன் ஐபக் Quth Ulslam Mosque situated adjacent to Qutub Minar in எங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. அண்ட் அதானி தின் கா ஜோப்ரா அது எங்கன்னு பாத்தீங்கன்னா அஜ்மீர். ஓகேங்களா. நெக்ஸ்ட், the palace fortress built by யாருன்னா ஜியாசுதீன் துக்ளக் அண்ட் முகமதுதீன் துக்ளக் எங்கன்னு பாத்தீங்கன்னா துக்லதாபாத்ல தான் அந்த ரெண்டு பேலஸுமே வந்து இருக்கு. நெக்ஸ்ட், 62nd question பாருங்க. The Alai Darwaza built by Alauddin Khalji as a gateway to the எதுக்குன்னா அந்த மாஸ்க்கு குத்வுலும் இஸ்லாம் மாஸ்க்கு கேட்வேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட், Dash as Sufi saint was considered a great musician of the age. யாருன்னா Birbodhan. Next, who proclaimed that Indian music as a preeminence over all other music of the world? யாரு proclaim பண்ணாருன்னா Amir Khusru. Next, Dash is a collection of Sanskrit stories translated into Persian by Zia Nakshabi. யாருன்னா எந்த புக் அப்படின்னு துதி நாமா த புக் ஆஃப் பேரட். ஓகேங்களா. அந்த அதுல இருக்கிறது தான் வந்து சான்ஸ்கிரிட் ஸ்டோரி. இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் சான்ஸ்கிரிட் ஸ்டோரி. அது வந்து பெர்ஷியன் லாங்குவேஜ்க்கு யாரு டிரான்ஸ்லேட் பண்ணதுன்னா ஜியா நக்ஷாபி. ஓகேங்களா. அது இல்லாம மகாபாரதா அண்ட் ராஜடா ரங்கனி அந்த நாவலையுமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. புக்கையுமே மகாபாரதம் அந்த இது இந்த லாங்குவேஜ்க்குன்னா பெர்ஷியன் லாங்குவேஜ்க்கு. 67th question பாருங்க. Shirivara is in his Sanskrit work. அவரோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா Kadaka included the story of Yusuf and Zulaika as a Sanskrit love lyric. Next, who was reputed to possess 1,80,000 slaves, of which 12,000 worked as artisans? Sultan Firoz Tughlaq. Next, Qutub Minar originally a dash meter tower when completed by Iltutmish and was increased 74 meter by the repair carried out by Firoz Shah Tughlaq. ஃபர்ஸ்ட் வந்து குதுப் மினார் வந்து 72.5 மீட்டர் டவர்ல இருந்தது, கட்டப்பட்டது இல்துமிஷ்னால. அதுக்கப்புறமா 74 மீட்டரா வந்து உயர்த்தப்பட்டுச்சு. யாராலன்னு பாத்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக் மூலமா. Next, dash is a tax levied and collected per head by Islamic states on non-Muslim subjects living in their land. Jizya tax. Next, the term dash refers to all Mongolic-speaking nomadic tribes of Central Asia. Mongol. ஓகேங்களா. 72nd question பாருங்க. Dash was a doctor of Iltutmish who ascended the throne after a lot of hurdles put up the Turkish nobles. யாருன்னு பாத்தீங்கன்னா ரசியா. Next, detailed description of Nalanda is found in the travel accounts of Chinese pilgrim யாருன்னா Winston. Sorry.
74th question பாருங்க. Which temple was built by Chandalas of Bandal Khan who ruled from Khajuraho? இந்த டெம்பிள்னா விஸ்வநாதா டெம்பிள் அண்ட் கந்தரியா மகாதேவ டெம்பிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட், who sung in Tamil of one god and criticized caste, Brahmin and the doctrine of transmigration of souls? யாருன்னா சித்தர்ஸ். Next, in the 13th century, the Virakshaiva or Lingayat sect of Karnataka founded by Basava. Next, who could claim a blood relationship with the 12th century great Mughal Genghis Khan? யாருன்னா Turkish Timur. அவ்வளவுதாங்க. இதுல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதனுடைய லோ ஸ்டாண்டர்ட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம லைன் பை லைன் சேனல்ல நான் போட்டுட்டேன். சார் வந்து உங்களுக்கு இந்த லெசன் டார்கெட் இருக்கும்போது உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்ட் பிளஸ் ஹை ஸ்டாண்டர்ட் இப்ப நான் டீச் பண்ணது ரெண்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க இப்ப படிக்கிறது இருந்தாலும் நீங்க இந்த நாளுக்கு உண்டான டார்கெட் முடிச்சுட்டு இப்ப படிக்கிறது இருந்தாலும் படிச்சுக்கலாம். இல்ல சார் கொடுத்த அந்த டார்கெட்ல இருக்க மாதிரி நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் நீங்க படிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சார் வந்து ஷேர் பண்ணிடுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. ஐம் சாரி, ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், நாளையில இருந்து உங்களுக்கு வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். போத் இங்கிலீஷ் அண்ட் ஜிகே லைவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்து உங்களுக்கு டைம் டேபிள் பிளஸ் எந்தெந்த டைமிங்ல லைவ் டெஸ்ட் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஷோபா ஃப்ரம் கிருஷோபா அகாடமி. நன்றி.